சத்யராஜ் குப்புசாமி சார், நீங்கள் காங்கிரஸ் கட்சி இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளிப்பது அந்த கட்சிக்கு அது ஒரு பலன் அளிக்கா அல்லது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? விஜய்க்கு அது ஒரு பலன் அளிக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் ஒரு இது பார்ட்டியாக பார்க்காம சொல்லுங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பத்திரிகையாளராக இல்லை ஒரு அரசியல் விமர்சகராக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, திருப்பரங்குன்றத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த ரெண்டு சம்பவத்திலையுமே காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு, அதாவது திமுகவோடு அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கரூர் சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் சோஷியல் மீடியாவில் கட்டி அமைக்கப்பட்டுச்சு. நேரடியாக சமூக வலைதளத்தில் இயங்குறதுனால நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய பதட்டமான சூழல் ஏற்படும் போது அந்த மரணம் குறித்து ராகுல் அவர்கள் விஜய்க்கு ஃபோன் பண்ணி வருத்தம் தெரிவித்தார், அனுதாபம் தெரிவித்தார். ஆனால் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு திமுக அரசின் மீது இவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தை கட்டி அமைக்கிறதை எதிர்த்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. ஏன் இப்படி ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க திமுக அரசாங்கம் மேலே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தெளிவான விசாரணை நடக்கட்டும், தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பேசுங்கன்னு அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் அந்த நேரத்தில் கொடுக்கல. அந்த வருத்தம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ராகுல் மீது எனக்கு அந்த அவர் மேல நான் ஒரு பெரிய மதிப்பு வச்சிருந்தேன். அவரை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு சின்ன ஒரு சர்க்கிள் வந்துச்சு. ரெண்டாவது இன்சிடென்ட் எனக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூல எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்களால் செய்ய முடியாதை கூட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தார். அதாவது பாபர் மசூதியை திறந்து விட்டதை போல அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? காங்கிரஸ் கட்டாயமா அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, திரு அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் நான் நேரடியாக மேலே போய் தர்காவிலையும் நான் வழிபாடு பண்ண போகிறேன், முருகன் கோயிலுக்கும் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாளே அந்த ப்ரோக்ராம் நடத்த விடாமல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்து தவிர்க்கப்பட்டு நிறுத்தப்பட்டுச்சு. அது குறித்து ஹிந்துவில் பிப்ரவரி 6, 2025 ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்கு. அது ஏன் நிறுத்தப்பட்டுச்சு, அதுக்குள்ள என்ன நடந்துச்சு உள்ள வார் ரூம்ல அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தியில பதிவுதான் இருக்கு. சொல்லுவாரு, அதை நான் பொதுவெளியில சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். இப்போதைக்கு இந்த சப்போர்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சப்போர்ட் எப்படின்னு எப்படி இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே திமுக கூட்டணிக்குள் அவர்கள் இருந்தாலும் திமுகவை பலவீனப்படுத்துவதை போல தேர்தலை ஒட்டி பல விஷயங்களை அவர்கள் செய்து விட்டார்கள். என்னுடைய கருத்து, குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது இவ்வளவு பெரிய சலசலப்பு ஒரு மிகப்பெரிய ஜெல்லை ஏற்படுத்தாத அளவுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இந்த கூட்டணியை காங்கிரஸ் செய்தது மனதளவில் எனக்கு ஒரு வருத்தம் வேதனையாக தான் இருக்கு. இவங்க சொல்றாங்க இல்ல பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த கட்சியில இருந்து வேற ஒரு கட்சியை இப்ப கூட்டணிக்கு பிறகு போஸ்ட் எலெக்ஷன் அவங்க நினைச்சு தப்பு சொல்ல முடியாது. போஸ்ட் எலெக்ஷனுக்கு இல்ல சார், ப்ரீ எலெக்ஷன்லயே அந்த முடிவு எடுத்தாங்க. ப்ரீ எலெக்ஷன்ல எதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்தீங்க? நான் கேட்கிறேன், உண்மையிலேயே பெரிய செல்வாக்கு இருக்குன்னு அந்த முடிவு எடுத்து திமுகவை விட தாவேகா பாஜக எதிர்ப்புல வலுவானதா? வலுவா நீங்க பாஜக தான் எதிர்ப்பு, நமக்கு ஆர்எஸ்எஸ் தான் எதிர்ப்பு, பாசிஸ்ட் தான் எதிர்க்கிறோம். ராகுல் காந்தி தனம் அதுதானே பேசுறாரு, கான்ஸ்டிடியூஷன் தான் முக்கியம் பேசுறாரு. ஆனா திமுகவை விட தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அண்ணன் திருமாவை அவர்களுக்கு அண்ணன் திருமாவும் சரி திமுக தலைவர் இவங்க அளவுக்கு பாசிச எதிர்ப்பு பேசினாரா விஜய்? அதை விட ஒரு கட்சி இருக்கிறதா? பதில் சொல்லி இருக்கிறார் கடைசி மீட்டிங்ல. நான் இப்போதைக்கு டெல்லி எதுக்கல, அதற்கு இந்த விஜயுடைய சந்தர்ப்பவாதத்துக்கு இவர்கள் பலியாகிறார் தான் சொல்றேன். ஏன்னா டெல்லி இருக்க கூடாது அப்படின்னு அவரோட கான்செப்ட் அது. சார், விஜயை ஒரு சமூக நீதி தலைவராக மாற்றக்கூடிய வேலையை இவங்க செய்யறாங்க. கம்யூனிஸ்ட்ல கூப்பிடுறாங்க, காங்கிரஸ் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பொய்யான தகவலை தாவேகா என்ன பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிகமான தலித்துக்களை கிட்டத்தட்ட 70 பேர் 24 70 பேர்த்த பொது தொகுதியில் நிறுத்தி ஜெயிக்க வச்சிருச்சு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. அதாவது விஜய் ஒரு சமூக நீதி தலைவராக தமிழ்நாட்டில் ஏற்க செய்வதற்கு பாஜக சில வேலை செய்து அதுக்கு பலியாயிடக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய கருத்தாக. சப்போர்ட் பண்றதுங்களா தாவேகாக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுதா? பின்னாடி இருந்து கட்டாயமா வேலை பார்க்கும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு கட்சி இங்க இருக்கணும் தான் விரும்பும். சித்தாந்த ரீதியாக திமுகவை போல, விசிகாவை போல, மதிமுகவை போல இங்க சித்தாந்த ஆற்றலோடு ஒரு கட்சி இல்லையா? காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும்போது அவங்க எப்படி விஜய்க்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சார்? அவங்க பதவி ஏற்ப கூட இன்னுமே அவங்களுக்கு டேட் கொடுக்கல, டைம் கொடுக்கல சார். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி நிகழணும். சோசியல் மீடியா தான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் செட் பண்றாங்க. அப்படி விஜய்க்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சிபிஐ வழக்குல அவர் மேல விசாரணை நடத்துனீங்கல்ல, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எஃப்ஐஆர் கூட நீங்க போடல. அதே கரூர் எஃப்ஐஆர் வச்சு சிபிஐ சார் கூப்பிட்டாங்க சார். சிபிஐ எஃப்ஐஆர் கரூர் எஃப்ஐஆர் வச்சு என்கொயரி பண்றாங்க. என்ன ஃபர்தரா நீங்க அவர் மேல ஸ்டெப் எடுத்தீங்க? அவர் நீங்க இந்த தேர்தலை ஒட்டி ஜனநாயகன் படத்தை தடுத்ததே அவர் ஒரு பீக்கா அவரை காமிக்கிறதுக்காக. அவர் ஏதோ பாஜகவால் அச்சுறுத்தப்படக்கூடிய நபராக அவர் வந்துட்டாருன்னா தமிழ்நாடு ரொம்ப, அதாவது பாஜகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துடும் அப்படிங்கறத அலைய கிரியேட் பண்ற மாதிரி பண்ணாங்க. பாஜக குறித்து ஒரு வார்த்தை பேசல, தீய சக்தின்னு சொன்னாரு. ப்ரோக்ராமா அவர் என்ன சொன்னாரு? எதுவுமே சொல்ல, ஒண்ணுமே இல்ல. திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு இந்த விஜய் அவர்கள் அவர் கட்சி வச்சு என்ன போராட்டம் பண்ணாரு?
நீங்க தமிழ்நாட்டுல ஒரு மதவாதத்தை கொண்டு வர முயற்சி பண்றீங்க, நீங்க தர்கா மேல கை வைக்கிறீங்க, நாளைக்கு நீங்க வைப்பீங்க, இது ஒரு மதவாத சக்தி, இதை தடுக்கணும் அப்படின்னு அவர் வைக்கணுமா? ஒரு சாஃப்ட் மதசார்பற்ற கட்சியா தாவேகா இருக்கு சார். 100% அப்படிதான், ரொம்ப ஹார்டா 100% அப்படிதான் போய் முடியும். நீங்க போஸ்ட் எலெக்ஷனை பத்தி பேசுறீங்க, ப்ரீ எலெக்ஷன்லயே காங்கிரஸ் உங்களுக்கு ஆதரவு இப்போ போஸ்ட் எலெக்ஷனுக்கு வாங்க. இந்த ஆதரவு உங்க காங்கிரஸ் ஆதரவு பாஜக எதிர்ப்பு இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆதரவை வைத்துக் கொண்டு அவர் தன்னை ஒரு சமூக நீதி தலைவராக, அதை தன்னை ஒரு கம்யூனிஸ்டுகளை கூப்பிடுறாங்க, காங்கிரஸ் கூப்பிடுறாங்க, தான் ஒரு முக்கியமான நபராக இவங்க போவதூடாக விஜய்க்கு மதிப்பு கூடும். அந்த மதிப்புக்கு உரியவரா விஜய் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க உண்மையிலே அவரை பத்தி எதுவுமே தெரியாது. அவர் இது வரைக்கும் 2 ஆண்டு கால அரசியல் என்ன பண்ணிருக்காரு? எந்த உழைப்பையுமே செலுத்த அவசரப்பட்டு கொடுத்துட்டாங்க. இங்க காங்கிரஸ் ஆதரவு, உங்களோட கருத்து, அவசரப்பட்டு ஆதரவு கொடுத்துட்டாங்க. உண்மையிலே அவசரப்பட்டு கொடுத்துட்டாங்க. அது வருத்தமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு. இது ராகுல் காந்தி அவர்கள் மீது பெரிய மதிப்பு கொண்டவன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்க எந்த அளவுக்கு பேசியிருக்காங்களோ அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவாக நிறைய நான் பேசியிருக்கிறேன். கூட தெரியும். பட் ஆனா எனக்கு அது திடீர்னு அனுமதியது உங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. தமிழர் சேனையில் எரிமலை ராஜேந்திரன் மக்கள் மறந்துடக்கூடாது. சகோதரர் சத்யராஜ் சொன்னதுக்கு நான் ஒரு இது கொடுக்குறேன். அதாவது இந்தியா முழுக்கும் நாங்கள் ஆர்எஸ்எஸ் எதுக்குறோம், அதே அளவுக்கு தமிழ்நாட்டில் எதுக்கக்கூடிய ஒரே ஒருவர் முதல்வர் ஸ்டாலின் ராகுல் காந்தி சமீபத்தில் அந்த மேடையில் சொன்னார். நம்பர் 1. ரெண்டாவது, கரூர் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு தான் கேட்டார், அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லாது. அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைவருடைய செக்ரட்டரி கேசி வேணுகோபாலே கரூருக்கு அனுப்பிச்சார். அதனால 2 அளவுகளை நீங்க மாற்றி பார்த்துடக்கூடாது. அதே மாதிரி இது 2 அதிகமாக பேசல. அதனால அவர் சொல்ற மாதிரி பிரிப்போல், அதாவது முந்தினாலே நாங்க ஆதரவா இல்லைன்னு சொன்னா, முழுமையான ஆதரவு இல்லைன்னு சொன்னா எப்படி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு 28 அதுக்கு காரணம் சொல்றேன். உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் எதிரெதிராக இருக்கு கேரளாவுல. அந்த தேர்தல் முடிஞ்சுதான் இங்க வரணும். அந்த தேர்தல் ஒரு மீட்டிங் பேசிக்கலாம் சார். 2021ல 7 மீட்டிங் பேசினாங்க சார். தேர்தல் முடிஞ்சு ஒரு மீட்டிங்ல பேசலையா சார்? தேர்தல் முடிஞ்சு இங்க வரும்பொழுது 2 பேரும் ஏற்கனவே அவங்க டேட்டா கிளியர் பண்ணிட்டாங்க. இது நீங்க சொல்ற காரணம் நம்புற மாதிரி இருக்காது லாஜிக். சரி, வாரம் போது அந்த மேடையில ஏன் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை திரு ராகுல் காந்தி பாராட்டணும்ங்கறத மட்டும் சிந்திங்க. இந்தியாவிலேயே மோடி அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின். கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டிருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனாலதான் கேட்டேன். அவர் 28 இடங்களை கொடுத்து காங்கிரஸ் கூட்டணி வச்சிருந்தாருல. இப்ப சத்யராஜ் அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் மாண்புமிகு முதல்வருக்கு தெரியாதா? அப்பவே கழட்டி விட்டுக்கலாம் இல்லையா? ஏன் கழட்டி விடல? அதெல்லாம் இன்னைக்கு பேசலாம், அன்னைக்கு அவளை பேச முடியாது. ஓகே, நான்